ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கார்டு. நடிகைகளுடைய ஃபேஸ் கார்டை வச்சு நம்ம தெரிக்க விட போகிறோம். ஸோ அதில் ஃபேஸை மட்டுமே ஜூம் பண்ணி நடிக்க தெரியாத நடிகைகள் இருப்பாங்க, எக்ஸ்ப்ரெஷன் காட்டக்கூடிய நடிகைகள் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே கவர்ச்சியை தன்னுடைய முகத்தை தான் ஆயுதமாக வச்சுப்பாங்க, கவர்ச்சி ஆயுதமாக. ஸோ அந்த மாதிரி ஃபேஸை வச்சு கவர்ச்சி காட்டின நடிகைகள் அதெல்லாம் ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிரியங்கா மோகன். ஸோ நடிப்பு தான் தெரியாது, கவர்ச்சியாவது காட்டலாம், ஆனால் அதுவும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் மட்டும் நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த படத்தில் குடும்ப குத்து விளக்க நடித்த படங்கள்லாம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அதிலே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் இப்போது பட வாய்ப்புகள் எல்லாமே போட்ட சீன்லாம் தவிடுபடி ஆகிடுச்சு. பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் கம்முன்னு கிடக்கிறாரு. ஸோ இவருக்கான பட வாய்ப்புகள் வேணும் அப்படின்றதுக்காக இவருடைய ரீசெண்டான இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அக்கில் காட்டுற வீடியோ, தொடையை காட்டுற வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஃபேஸ் வச்சு கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகைகளில் பிரியங்கா மோகனும் நம்பர் 1ல் இருப்பாருன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 போஸ்ட்டுக்கு வேறு எந்த நடிகை சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு பெருசாக நடிக்கவும் வராது, கவர்ச்சியும் காட்ட மாட்டாங்க. ஃபேஸை வச்சே ஓபி அடிக்கிற நடிகையாக பிரியங்கா மோகன். 31 வயசு பிரியங்கா மோகன் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஸோ அந்த உதட்டு சாயத்தை பார்த்து ஏமாறாதீங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி பயங்கரமான ஒரு ஆண்டி லுக்கில் இருக்காங்க. வெறும் 34 வயசு தான் ஆகுது, ஆனால் கிட்டத்தட்ட 40 வயசு ஆண்டி ரேஞ்சில் தன்னுடைய உடல் அழகை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. முரட்டு குத்து நினைக்கிறேன். ஸோ தன்னுடைய கருப்பான அக்கில் அழகையும் காட்டிகிட்ருக்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ 40 வயசு லுக் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான காஜல் அகர்வால். 40 வயசு மாமி காஜல் அகர்வால். இந்த விரலை வச்சு வாயில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த விரலுக்கு பதில் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இது இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தா வேறு மாதிரி தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போதே தெறிக்க விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காஜல் அகர்வாலுடைய கவர்ச்சி வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ லைட்டாக காட்டக்கூடிய கவர்ச்சியுமே தெறிக்க விட வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தோடைய ப்ரமோஷனுக்கு போனாங்க, சிக்கந்தர் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் தன்னுடைய முன்னழகு அப்படியே குனிஞ்சு காட்டினாங்க. அதுதான் ஹைலைட். எல்லா கேமராவும் எங்கே இருக்குது, முன்னாடியே தான் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் மீறி ஒரு பேப்பரை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாங்கியிருக்கலாம், லைட்டாக குனிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக அப்படியே படுத்து குனிஞ்சு மொத்த முன்னழகையும் காட்டி பார்க்குற பசங்களெல்லாம் தெறிக்க விட வச்சுட்டாங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம காஜல் எக்ஸ்பர்ட் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. ஸோ ஃபேஸ் கார்டில் கவர்ச்சியில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கார்ட்லேயும் முகத்தை வச்சு கவர்ச்சி காட்டக்கூடிய விஷயத்துலேயும் காஜல் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது நம்ம இந்த வீடியோஸில் இந்த பிக்சர்ஸில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 40 வயசு காஜல் மாமியை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மிரானா ரவி. சுத்தமாக நடிப்பு அப்படின்னா என்னென்னு தெரியாது, இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்டிகிட்டு இருக்கிறாரு. 33 வயசான மிரானா ரவிக்கு வாய்ப்புகள் சுத்தமாக வரலை. தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மூலமாக, தொழிலதிபர் பாய் ஃப்ரெண்ட் மூலமாக அவருடைய வாழ்க்கையை ஓடிட்டுருக்கிறார். அதாவது அவருடைய செலவுகள், அவருடைய பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு தொழிலதிபரை லவராக வச்சு ஓடிட்டுருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கம்பைலேஷனுக்குள்ளே ஒரு கம்பைலேஷன். ஸோ அது சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆண்டி நிக்கிலா விமல் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ், மிருனால் தாக்கூர் அப்படின்னு சொல்லி சில பல ஆக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிரானாவும் இருப்பாங்க. இதெல்லாம் கம்பைலேஷன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரெச் தனி வீடியோ போட்டணும் அப்படின்னா கூட போட்டுடலாம். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஆட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் யார் வர போகிறான், ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நம்ம அஞ்சு குரியன். ஸோ அஞ்சு குரியனுடைய அந்த வலது பக்கம் முன்னழகில் இருக்கக்கூடிய அந்த குட்டியான மச்சம், எப்பா செம்மையாக இருக்கும் இல்லைங்க அந்த மச்சம். அந்த மச்சத்தை காட்டுற விதத்தில் அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, அந்த போடக்கூடிய ஷார்ட் எல்லாம் தெரிக்க வர்ற மாதிரி இருக்குது. இந்த அப்பர்ணா தாஸும் நல்லாயிருக்குங்க ஃபேஸ் கார்டு. அப்பர்ணா தாஸ், மிருனால் தாக்கூர். இந்த ஆண்டி யாருன்னு தெரிலங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கிறாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நிக்கிலா விமல். இது எந்த படத்தோடைய சீன் அப்படின்றது தெரில, ஆனால் ஒரு வெட் லுக்கில் சூப்பராக இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசானது நல்லாவே தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. 33 வயசுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. பட்டு ராவான வெட் லுக்கில் நம்ம நிக்கிலா விமல் உடைய கவர்ச்சி தெரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இவங்களை பற்றி, இவங்களுடைய கவர்ச்சி உங்களுக்கு பிடிக்குமா? சில பேர் குடும்ப பாங்காக இருக்கக்கூடிய நடிகைகளுடைய கவர்ச்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. குடும்ப பாங்கான கவர்ச்சி தான் இது இருக்கிறதுலே ரொம்ப கிக்கான ஒரு கவர்ச்சி. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஜாரா, அந்த பிரியங்கா, ஜீ தமிழ் பிரியங்காவுடைய
மகளான ஜாரா எந்த அளவுக்கு இறங்கி கவர்ச்சி காட்டுறாங்க பாருங்கள். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டாங்க. தன்னுடைய தொப்புள் அழகு, தன்னுடைய அக்கல் அழகு, அப்புறம் வந்து குனிஞ்சு காட்டக்கூடிய முன் அழகு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாரா எல்லா விதத்துலேயும் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்ச்சி காட்டினா தான் அட்டென்ஷன் திரும்பும் அப்படின்றது நடிகைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி முன்னேற துடிக்கக்கூடிய இளம் நடிகைகளுக்கும் வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறாங்க, இல்லைனா வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களும் வந்து கவர்ச்சி காட்டி தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு அது என்னமோ அவங்க அம்மா என்னமோ பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லைனா வந்து பெரிய டிவி ஃபேமாக இருக்கலாம். ஆனால் இவங்க இந்த ஜாரா பொண்ணு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தன்னுடைய ஆட்டிடியூட் மூலமாக முன்னுக்கு வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ அவங்களுடைய கரியர் எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது சரண்யா. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 படத்தில் மூத்த மருமகளாக வரக்கூடிய சரண்யா 38 வயசுங்க. நம்புவீங்களா? நடிகைக்கு 38 வயசு. ராவான ஆண்டி லுக்கில் காட்டக்கூடிய அந்த ஃபேஸ் கார்டு, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் படம் அந்த சீரியலில் வரக்கூடிய தொப்புள் அழகு எல்லாமே வந்து வெறித்தனமான ஒரு அழகாக இருக்குங்க. சரண்யாவுடைய நிறைய கிளிப்ஸை வந்து நம்ம சீரியல் ஆக்ட்ரஸோடைய கம்பைலேஷன் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேரையை கழட்டி ஜாக்கெட்டோட கூட ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வேறு விதத்தில் இருக்குது, வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில், அதில் எந்த ஆக்டர்ஸ் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத அவங்களுடைய பேரை இல்லை டைமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு இம்ப்ரூவாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.